எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிற ஃபில்லிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஃபில்லிங் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து 2 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் தனியா கொஞ்சம், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். இப்போ அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இந்த அளவுக்கு வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்கு முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சை சேர்த்தோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ முந்திரி பருப்பை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக அது கலர் மாறும்போது இதில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை வந்து தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் இருக்கிற எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் லைட்டாக பொரிஞ்சவனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா விழுதியும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இது கூட வந்து நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து முதல்லையே சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் கடுகு சீரகம் சேர்க்கும் போதே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட கலர் வந்து நல்லா மாறி இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து கையாலேயே நல்லா மசித்து இந்த மசாலாவோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் இங்கே கொஞ்சமாக பட்டாணியை ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சுட்டு அந்த மசாலாவோட நல்லா ஒரு 3-4 நிமிஷமாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா சுருண்டு திக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும்போது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபில்லிங் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன சீஸ் க்யூப் வச்சுட்டு மேலே வந்து அந்த ஃபில்லிங்கை நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பால் மாதிரி செஞ்சிட்டோன்னா அது ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கும். அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நான் ஒன்றே ஒன்று மட்டும் இங்கே நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே கொஞ்சம் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பிரெட் எடுத்தாலும் சரி, இல்லை ஹோல் வீட் பிரெட் எடுத்தாலும் சரி. இப்போ இதில் இருக்கிற கார்னர்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. பிரெட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிரெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கார்னர்ஸை வந்து ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணதை வேஸ்ட் பண்ணாமல் ஃபேன் காற்றுல வந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டோன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அதை வந்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு பாலும் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கறதுனால நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் பால் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் வந்து ஒரு ப்ரெட்டை வந்து இதில் டிப் பண்ணிக்கோங்க. இந்த பாலில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து நல்லா அமுத்தி
ஊற்றி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க. அந்த ப்ரெட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங்கை வந்து நடுவில் வச்சுடுங்க. வச்சுட்டு 4 சைடும் வந்து அந்த ப்ரெட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 கையும் வச்சு நல்லா அழுத்தி எக்ஸஸாக இருக்கிற பால் எல்லாத்தையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த ஜாயிண்ட் வர இடத்துலலாம் வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து ஃப்ரை பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கும். அதை மாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மெல்லமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கிறிஸ்பியாக எல்லா சைடும் நல்லா பொன்னிறமாக வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் உள்ளே வந்து நல்லா சீஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி கெஸ்ட் எல்லாம் வர்றதா இருந்தால் நீங்கள் ஃபில்லிங்கை வந்து முன்கூட்டியே ரெடி பண்ணிவிட்டு அவங்க வரும்போது நல்லா ஹாட்டாக ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் சீஸ் வச்சது தான் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஒன்றே ஒன்றுத்தில் தான் சீஸ் வச்சேன். பட் அது எதில் வச்சேன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து சீஸ் வைக்காததை தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃபில்லிங் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.